Hello friends, welcome to Food Place. நம்ம இந்த வீடியோவில் திணை ரவை கேசரி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த திணை ரவை கேசரியை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த திணை கேசரியில் கேசரி கலர் பவுடரை நான் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக பீட்ரூட்டை நல்லா மைய அரைச்சிட்டு அதோட சாறை தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். முதல்ல பீட்ரூட் தோலை சீவி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பீட்ரூட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பீட்ரூட் சாறை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கூட நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடான பிறகு இப்போது முந்திரி திராட்சையை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு முந்திரி திராட்சையை நெய்யிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதில் திணை ரவையை சேர்த்துடலாம். இந்த திணை கேசரிக்கு 1 கப் அளவுக்கு திணை ரவையை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக வேணும்னா இதில் நீங்கள் பாதி அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். திணை ரவையை நெய்யில் சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில் வறுத்து விடுங்க. இது போல் நெய்யில் நல்லா வறுத்துட்டு நீங்கள் கேசரி செய்யும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாலாம் ஆகாது. இப்போ இந்த அளவுக்கு ரவையை வறுத்த பிறகு 1 கப் அளவு ரவைக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். திணை ரவையை எந்த கப்பில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் அளந்து சேர்த்துக்கணும். எப்போவும் நம்ம யூஸ் பண்ணுற ரவையை விட திணை ரவைக்கு அதிக தண்ணி தேவைப்படும். அதனால தான் 1 கப் அளவு ரவைக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த பீட்ரூட் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மீடியமான தீயில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடிடலாம். ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போது மூடி திறந்து பார்க்கலாம். ரவை நல்லா வெந்திருக்கு. வறுத்து எடுத்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வெந்த பிறகு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. இப்போது 1.25 கப் அளவு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அடுத்தது ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகி கேசரியிலேருந்து நெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே பாதாமை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப சுவையான திணை ரவை கேசரி ரெடி. இந்த கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.